இருக்கிற ஜென்டர் மன்டர் என்ற இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடக்குது. அது எதுக்குன்னா, நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சுல, அது யாரால லீக் ஆயிடுச்சோ அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இந்த மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். அதாவது பிஜேபி மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். அதாவது எதுக்குன்னா, யூனியன் கவர்மெண்ட் வந்து சிபிஎஸ்இ ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படின்ற ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுல எப்படின்னா, பசங்க வந்து வழக்கம் போல எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம் பேப்பரை அப்படியே ஸ்கேன் பண்ணி கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக மாற்றிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்யூட்டரில் ஒரு கேல்குலேஷன் சாஃப்ட்வேர் இருக்கும். அது வந்து எல்லா மார்க்ஸையும் கேல்குலேட் பண்ணி மார்க்ஸ் என்னன்றது சொல்லிவிடும். ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஒரு சில ஆன்சர் ஷீட்டெல்லாம் இது கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுது, கரெக்ட் பண்ணாமல், அதாவது காப்பி பண்ணாமல். ஒரு சில பசங்க அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கும்போது அதை காசு கொடுத்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பசங்களுடைய ஆன்சர் ஷீட்டை அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புதிய சிஸ்டமில் நிறைய டெக்னிக்கல் ஃபெயிலியர் வந்து நிறைய இருக்கிறதுனால இதை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணி அந்த பழையபடி உள்ள மார்க் சிஸ்டமை கொண்டு வரணும். இந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுற நபர்கள் எல்லாமே ஜென்சியை சேர்ந்தவங்க. அவங்க என்ன ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்களோ அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நடத்தணும். அதை விட்டுட்டு இந்த பசங்களை வந்து தேச துரோகின்னு அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த டியர் கேஸ், கண்ணீர் வரும் புகை குண்டு இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மேலே போட்டு அடிக்கிறது, இந்த பெல்லட்ஸ் குண்டு அதெல்லாம் மேலே போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் போலீஸும் அந்த பிஜேபி கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக அராஜகம், போலீஸ் ப்ரூட்டாலிட்டி. எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல. காங்கிரஸ் டைமில் இந்த நிர்பயா அந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது, அதுக்கப்புறம் அண்ணா சாரி அவரு ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது, அப்போ வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேச விரோதி அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் வந்து இதே மாதிரி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேச விரோதி, அப்புறம் தேச குற்றம், பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், பங்களாதேஷோடைய இமிகிரண்ட் ஊடுருவு செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நிறைய மாணவர்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்களையும் சேர்த்து நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. சோஷியல் ஒர்க்கர்ஸ், அதுக்கப்புறம் இந்த பத்திரிகையாளர்கள், ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்து அடிபட்டிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக அந்த போலீஸ் வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. 2 மணிக்கு அடிக்கிறானுங்க, மண்டையெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. ஸோ சும்மா நிற்கிறவங்களையும் போட்டு அடிக்கிறானுங்க. இதில் என்னென்னா, அங்கே போராட்டம் பண்ணுறவங்க பாதி பேர் இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க தான்.